Taste the Daily. காவல்துறை தலைவர் எச்சரிக்கை கடிதத்தின் மீது பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் சுமார் 66க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தால் இறந்திருக்க மாட்டார்கள் என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக டிஜிபி எழுதிய கடிதத்தில் மெத்தனாலை கையாள்வதற்கான தெளிவான வழிமுறைகள் இல்லை எனவும் குறைபாடுகளை சரி செய்யாவிட்டால் மரக்காணத்தில் நடந்தது போல கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கக்கூடும் என எச்சரித்திருந்தார். இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்க்க உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிஜிபி தமிழக உள்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் மெத்தனால் குறித்து கூடுதல் வழிமுறைகளை முதல்வர் பிறப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதங்களின் மீது பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்காது என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க தவறியது மெத்தனால் கடத்தல்காரர்களை பாதுகாக்கவா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 66 உயிர்களுக்கு பொம்மை முதல்வர் நேரடியாக பொறுப்பல்லவா எனவும் இதனால்தான் தமிழக காவல்துறை சிபிஐ விசாரணையை கோருகிறதா எனவும் சவுக்கு சங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் இருந்து அரிய வகை மணல் அள்ளும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கிய மத்திய மாநில அரசை கண்டித்து மிடாலம் கடற்கரை கிராமத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடற்கரை கிராமங்களில் இருந்து அரிய வகை மணல் அள்ள அனுமதி வழங்கிய மத்திய மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கடற்கரை கிராமமான மிடாலம் கடற்கரையில் குமரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜான் தங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு கடற்கரை கிராம மக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பனிப்பூயை மீனவ மக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரிய வகை மணல் ஆலையும் மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இந்த திட்டம் வரும் பொழுது, இந்த திட்டத்தை கொண்டு வரும் பொழுதும், இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராத பொழுதும் நிலை என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கும், அதேபோல் கடற்கரை கிராமங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கும், எல்லாம் சுற்றுச்சூழலை எல்லாம் ஆராய்ந்து தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை அமைந்தகரை பகுதியில் உள்ள நெல்சம் மாணிக்கம் சாலையில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாஃபர்கான் பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 4 பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தோஷிடம் இருந்து 2 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 பெண்களையும் மீட்டனர். சென்னையில் அச்சமின்றி நடந்து வரும் பாலியல் தொழில்களை நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் மின்தடை ஏற்பட்டது. தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குண்டடம், மூலனூர், காளிப்பாளையம், கொளத்துப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் தாராபுரம் நகரின் முக்கிய பகுதிகளான பெரிய கடை வீதி, பூக்கடை கார்னர், 5 ரோடு சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. இதேபோல அலங்கியம் சாலை, சின்னக்கடை வீதி, அமராவதி ரவுண்டானா போன்ற பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் இந்த மழையால் தாராபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர்.